First and foremost, Prashant Kishore Pandey is not a charismatic leader. He's not at all a leader. Bihar electionல பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை ஆர் ஃபார் தட் மேட்டர் விஜய் இவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நிஜமாகவே வந்து இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், இவர் நினைச்சா யார ஒன்னா ஜெயிக்க முடியும்னா எங்க அண்ணன் ராகுல நீங்க பிஎம் ஆக்கிக்காம, நம்ம வந்து ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையால ஜெயிச்சுதான் இருக்கக்கூடாது. பாஜக தலையெடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அங்க தலைமை பதவியில இருக்கக்கூடாது. இதுல வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காங்க அதிமுக இருக்கலாம். முக்கியமா அந்த கே நேரு அவர்கள் துறையை சார்ந்த அந்த இடியுடைய அறிக்கை என்ன போராட்டம் நடந்திருக்கணும், எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும். இப்போ வந்து விஜயோட தமிழ் வெற்றி கழகம், ஸோ இது வந்து 2026ல ஒரு ரியல் டிஸ்ரப்ஷனை கிரியேட் பண்ணுமா, இல்லாட்டி இது வந்து சோஷியல் மீடியா ஹைப்பா? அதிமுக வந்து தேவையில்லாம அவங்க மேல போய் விழுந்து பொறாண்டாத குறையா நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனா தை பிறந்தால் வழி பிறக்கும், ஸ்ட்ராங்கான ஆளுங்க வருவாங்க, பலமான கூட்டணி, பிள்ளையார் சுழி போட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். திமுகவோட ஓட்டுக்குள்ள தாவேக்கா பிரிக்க போறதுன்னா அதோட லாபம் வந்து கொஞ்சமாவது என்டிஏக்கு வராதா? வராது. அதாவது தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் ஆரம்ப காலகட்டத்துல நாத்தாக்கா ஓட்டுகள் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் விக்டிமா இருந்திருக்க போறது. வணக்கம் சிவா 1440 நேயர்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம் சிவா. எங்க சேனலுக்கு வந்து எங்க கூட பேச ஒத்துண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம வந்து நேரடியா கேள்விகளுக்கு போயிடுவோம். ஷூர் சிவா. இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியா வந்து பேசப்படுற ஒரு அரசியல்வாதி தமிழகத்துல அண்ணாமலை கிட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? இல்ல, இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த மாற்றத்தை அவரால் கொடுக்க முடியும். ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்க முடியும். இங்க இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக அவரால் வந்து ஒரு அரசியலை தர முடியும் அப்படின்னு மக்கள் வந்து பெரிய அளவில் நம்பினாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த 2024 தேர்தல்ல பாஜகவுக்கு அளித்த ஆதரவுல வெளிப்பட்ட விஷயம். ஆனா இனிமே எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம்? அதை வந்து கட்சியில இருக்கவங்க ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. அண்ணாமலை ஃபீல் பண்றாரா? அது அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல நான் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் மை லாஸ். ஏதோ பண்ணணும்னு நான் வந்தேன். சரி, நானா இருக்கும் போது சொல்றேன் நான். ஏன்னா அவருக்காக வந்து நான் கருத்து சொல்ல முடியாது. நானா இருந்தாலும் இப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். ரைட், ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தேன். இப்ப வந்து ஏதோ சில ஸ்ட்ராட்டஜி அதனால வந்து நம்மள கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் லோக்கலா சொல்லணும்னா அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாசிட்டு போவோம், கட்சியுடைய கட்டுப்பாட்டான தொண்டன் அப்படின்ட்டு இருந்துட்டு போவோம். இப்படித்தான் நானா இருந்தா ஃபீல் பண்ணுவேன் சார். ஆனா இப்ப 2-3 தடவை அவருக்கு கொடுக்குற பேட்டியில நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவர் உள்ளத்துல இருக்கிறத நம்ம ரீட் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஏன்னா நேற்று அவர் வந்து விவசாயிகளோட கொடுத்திருந்த பேட்டியில என்ன சொன்னாரு, பீகார் மாநிலத்துல அவர் கூர்ந்து கவனிக்கிறது என்டிஏ விட பிரசாந்த் கிஷோரை, அதாவது ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, அவருக்கு வந்து என்ன மாதிரி மக்கள் வரவேற்பு வருது அப்படிங்கறத அவர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதா அவர் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார் அந்த பேட்டியில. அது ஒருவேளை அவர் வந்து தனக்குரிய ஒரு பாடமா, ஒருவேளை தான் புதுசா ஏதாவது பண்ணானா வந்து மக்கள் எவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்காக பண்ணிருப்பாரா? அப்படி சில பேர் சொல்லலாம். பட் நான் அப்படி ஃபீல் பண்ணல. ஏன்னா இங்கிலாந்து பிட்ச்ல இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றார் அப்படின்றத வச்சுட்டு நீங்க வந்து பாகிஸ்தானி பிச்சர்ஸ்ல எப்படி ஆடுறார் அப்படின்னு முடிவு எடுக்க முடியாது. அது வேற இது வேற. பீகார் எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை ஆர் ஃபார் தட் மேட்டர் விஜய் இவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் foremost, பிரசாந்த் கிஷோர் பாண்டே இஸ் நாட் அ charismatic leader. இஸ் நாட் அட் ஆல் அ லீடர். அது செகண்டா நான் சொல்றேன். ஓகே, அப்படி இருக்குச்சு. அவரு வந்து ரைட்டு, எத்தனை நாளைக்கு வந்து இப்ப இந்த சில ஹீரோக்கள் இருப்பாங்க, எத்தனை நாளைக்கு நான் அடுத்தவங்க டைரக்ஷன் நடிக்கிறது, நானே டைரக்ட் பண்றேன் பாரு அப்படின்னு கபால் கடத்துல குதிப்பாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர அடுத்தது நான் வந்து வியூகம் அமைச்சு இத்தனை பேரை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னா சரி, யூபியில காங்கிரஸ் ஜெயிக்க வைக்க முடியலையே. நிஜமாகவே வந்து இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், இவர் நினைச்சா யார ஒன்னா ஜெயிக்க முடியும்னா எங்க அண்ணன் ராகுல நீங்க பிஎம் ஆக்கிக்காம, அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீங்க தான் உண்மையிலேயே வந்து திறமையான ஆளு. அதனால ஜெயிக்கிற பக்கம் போய் நின்றுட்டு இது எப்படின்னா இந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கும் போதே வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வச்சு
அவன் என்ன மார்க் வாங்குறான் இதெல்லாம் பார்த்து நல்லா படிக்கிற பசங்களா தேர்ந்தெடுத்து ஒரு அபவ் 60-80 இருக்கிற பசங்களா தான் சேர்த்துப்பாங்க. அவங்கள சென்டம் வாங்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. 20 மார்க்கும் 10 மார்க்கும் வாங்கிட்டு ஃபெயில் ஆகிற எங்க மாதிரி பசங்களை கொண்டு வச்சு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 60 மார்க் வாங்க வச்சா கூட அது ஒரு பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். அங்க என்னன்னா அவர் வந்து ஓட்டை கட் பண்ணுவார். நிறைய பேர் அதான் சொல்லிருக்காங்க, ஜெம்சுராஜ் வந்து ஒரு 6 சீட்டு வாங்குவாங்க, இத்தனை % ஓட்டு வாங்குவாங்க, அப்படி இப்படின்னாங்க. நான் அதை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. இஸ் நாட் அட் ஆல் இந்த ரேஸ் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அப்படி சும்மா வர வேண்டியது, போட்டி போட வேண்டியது, இதெல்லாம் தேராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ அதுக்கு இதுக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. கரெக்ட். அது அண்ணாமலை பேச வச்சு நான் அந்த கேள்வியை கேட்டேன். இப்ப வந்து அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு செயலுக்கு தூண்டி விடுற மாதிரி வந்து என்டிஏலயே இல்லாட்டி ஏடிஎம்கேலயே வேலைகள்லாம் நடக்குதா? அவர் வந்து அமைதியா இருக்கிறதா முயற்சி பண்றதா நீங்களும் சொன்னீங்க. பட் அவரை தூண்டி விடுற மாதிரி செயல்கள்லாம் நடக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திமுக இந்த பக்கம் அதிமுக. நேத்து கூட யாரோ ஒரு அமைச்சர் பேசியிருந்தாரு, ஒண்ணு அதிமுக ஆள வேண்டும், இல்லைன்னா திமுக வாழ வேண்டும். இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்க, வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னாரு. பாஜகவோட கூட்டணியை வச்சுக்கினே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ திமுக விடுங்க, அவங்க ஆளுங்கட்சி, அவங்க கூட்டணி கட்சி நிறைய கட்சிகளை வச்சிருக்காங்க. அவங்க இப்போதைக்கு வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆனா பாஜகவோட கூட சேர்ந்துக்கினே நாங்க ஆளணும், அப்படி இல்லாட்டா திமுக வாழணும். அப்ப பாஜக எந்த காலத்திலும் தலையெடுத்து விடக்கூடாது. பாஜக தலையெடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அங்க தலைமை பதவியில இருக்கக்கூடாது. இதுல வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காங்க அதிமுக இருக்கவங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியுது, அண்ணாமலை கை அங்க ஓங்குச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் கிடையாது. சோ திமுகவை தோற்கடிக்கிறத விட, நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட அண்ணாமலையே கட்டம் கட்டணும், அதுதான் முக்கியம். அவரு தலை எடுத்துட்டார். ஈவன் இப்ப இந்த கூட்டணியிலேயே வந்து அண்ணாமலை அவர்கள் ரைட்டுங்க, நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை மனதால் ஏற்கிறேன், எடப்பாடியை இத்தனைக்கும் நடுவுல ஒரு கூட்டத்துல சொல்லியிருந்தாரு, என்டிஏ வந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இவ்வளவு தூரம் பண்ணி அவங்க பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை தலைமையிலேயே இந்த பாஜக என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி வந்திருந்ததுன்னு சொன்னாலும் அண்ணாமலையோட இமேஜ் தான் பெருசா பேசப்பட்டது. அப்ப இந்த கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை ஃபேக்டர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். அதுக்காகவே சொல்றேங்க, நம்ம வந்து ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையால ஜெயிச்சுதான் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எதிர்கட்சியா இல்ல எதுவுமே இல்லாட்டா கூட இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யாராவது நினைக்கிறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சோ இப்ப நம்ம ஏடிஎம்கே மென்ஷன் பண்ணி உள்ளுக்குள்ள ஏடிஎம்கே பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்ப ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை அழிக்கணும்னு ட்ரை பண்ற போது அவங்களுக்கு நடக்கிறத அவங்க உணர்றாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஏஐடிஎம்கேங்கிறது ஒரு ஒற்றை பார்ட்டியா, இல்லாட்டி இபிஎஸோட தலைமை ஸ்டைல நீங்க அதை எப்படி வந்து நீங்க கவனிக்கிறீங்க? இந்த பிரச்சனையில டேமேஜ் ஆனது கட்சியா, இல்லாட்டி அங்க இருக்கிற உங்களோட தலைவர்களோட இமேஜா, இல்லாட்டி கட்சி ஒரேடியா வந்து இமேஜா சுத்தமா லூஸ் பண்ணிடுச்சா? ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகள் அப்படின்ற ஸ்பேஸே வந்து ஒன்று இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவா இல்ல வந்து அதிமுக இருக்க தலைவர்களா இல்ல என்டிஏவா இப்படிலாம் தனித்தனியாவே கேட்காதீங்க. ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகள் அப்படின்றது இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக வந்து ஹேண்ட்ஸ் டவுன் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் எலெக்ஷன் நடந்தது, அவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக குழப்பம், பட் அதை நான் வந்து குழப்பம்லாம் எடுத்துக்கல. ஏன்னா அமமுக வெளில போனதெல்லாம் ஒரு இஷ்யூவாவே நான் பார்க்கல. செங்கோட்டையன் வெளில போனதையும் நான் வந்து ஒரு பெரிய டேமேஜ் அப்படின்லாம் நான் நினைக்கல. அவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், டிடிவி சேர்க்கணும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சேர்க்கவே முடியாது அப்படின்றதுலதான் நான் வந்து அன்னிலேருந்து இங்க வரைக்கும் உறுதியா இருக்கேன். அவங்க வந்து இந்த பலாப்பழம் கொடுத்த போதும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி இவங்க நாங்க இந்த பக்கம் பாஜகவோட வரோம் அப்படின்ற போதும் சரி, இந்த 3 பேரை இங்க சேர்க்கறதுன்றது பேச்சே கிடையாது. இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த பக்கம் பாமக 2 பாமகவா இருக்கு. இப்படி எல்லாமே வந்து ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து அதிமுக பாஜக கம்பெனி என்ன பண்றாங்க? எந்த விஷயத்துல அவங்க வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமா அந்த கே நேரு அவர்கள் துறையை சார்ந்த அந்த இடியுடைய அறிக்கை, என்ன போராட்டம் நடந்திருக்கணும், எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி இருக்கணும், சத்தமே காணுமே. இந்த இடி சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறாங்களா இவங்க? இந்த மாதிரி பாஜக வந்து இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் வச்சு எதிர்கட்சிகளை பழி வாங்குகிறது அப்படின்னு புள்ளி கூட்டணி சொல்றது அதிமுகவும் ஏத்துக்கிறாங்களா? என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அப்ப எதிர்கட்சியா நீங்க எதுவுமே பண்ணல, உள்ளுக்குள்ள இருக்கவங்களோட தான் சண்டை போட்டுக்கிறீங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையனோட, இன்னொரு பக்கம் வந்து
அண்ணாமலையோட இப்படித்தான் இங்க அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் அனுதாபிகள் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர திமுகவை எதிர்த்து நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்றீங்க, இல்ல என்ன பண்ண போறீங்க? அட்லீஸ்ட் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு விஜய் வந்தாதான் இதெல்லாம் பண்ணுவீங்களா? சார் ஹீரோ இல்லாம நாங்களா சண்டை போட முடியுமா சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? கரெக்ட் சார். நீங்க அழகா வந்து என்னுடைய அடுத்த கேள்விக்கு நீங்களாவே எடுத்துட்டு போறீங்க. இப்போ வந்து விஜயோட தமிழ் வெற்றி கழகம். ஸோ இது வந்து 2026ல ஒரு ரியல் டிஸ்ரப்ஷனை கிரியேட் பண்ணுமா, இல்லாட்டி இது வந்து சோஷியல் மீடியா ஹைப்பா? முதல்ல 2026 அப்படின்றதோட 31 வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் பல பேருக்கு வந்து 26ல ஓட்டு வராது. அதுக்கப்புறமா தான் அந்த 18 வயசு அப்படின்றது வரும். ஏன்னா இந்த சோகால் அதே சோசியல் மீடியால தானே பாக்குறோம். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் ஸ்கூல் பசங்களா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்க ஓட்டு வருது? எனக்கு தெரியும், ஒரு பையன் 3வது படிக்கிறான். அவன் சொல்றான், நான் போய் ஓட்டு போடுவேன். டேய், உன்னெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, எப்படியாவது நான் போடுவேன் தளபதிக்கு அப்படின்னா. இந்த மாதிரிதான் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. என்னதான் வந்து இன்னைக்கு ஆதரவு அப்படின்றது ஒரு பெரிய அளவுல சொல்லிட்டு இருந்தாலுமே எலெக்ஷன் வரும்போது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை தான் முக்கியம். நாங்க வந்து உங்களுடைய தீவிர ரசிகர்கள் அப்படின்னா அதெல்லாம் ஒரு -% அதோட முடிஞ்சு போயிரும். மிஞ்சி போனா ஒரு 6-8% அதுவே மேக்சிமம். ஆனா என்ன ஒண்ணு இந்த பக்கம் அதிமுக ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து தேவையில்லாம அவங்க மேல போய் விழுந்து பொறாண்டாத குறையா நீங்க வாங்கன்னு பொழுது விழிஞ்சு பொழுது போனா தை பிறந்தால் வழி பிறக்கும், ஸ்ட்ராங்கான ஆளுங்க வருவாங்க, பலமான கூட்டணி, பிள்ளையாச்சுழி போட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து அப்படியே பாத்தீங்களா, அதிமுகவே சொல்லிடுச்சுன்னு அவங்க அப்படியே மேல பலூன்ல மேல போய் நிக்கிறாங்க தாவேக்கா. இப்ப நேத்துக்கு யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, பாருங்க, திமுக பாஜக இந்த 2 கட்சிகளோட மட்டும் கூட்டணி கிடையாது, அதிமுகவோட நாங்க சேரத்துக்கு தயார்னு ஓப்பனாவே சொல்ல வேண்டியது தானே. ஏன் இப்படி பூசி மொழியை சுத்தி உழைச்சு பேசிருக்கிறீங்க? அந்த பக்கம் திமுக என்ன பண்றாங்க, தாவேக்காவை கடுமையா எதிர்த்துட்டு வராங்க, அதிமுக கண்டுக்கிறதே கிடையாது. அப்ப என்ன ஆகும், களத்துல வந்து திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னும் போது அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், நியூட்ரல் வாக்குகள் யாரு வரணும் அப்படின்னும் போது அது ஸ்பிளிட் ஆகும் பிட்வீன் என்டிஏ அண்ட் டிவி. அப்ப ஸ்பிளிட் ஆகும் போது ஒட்டுக்கா என்டிஏ பக்கம் போல அப்படின்னு அடுத்ததும் திமுக தான். சோ அந்த பக்கம் திமுக ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளே பண்றாங்க, அதிமுக தரப்புல வந்து சொதப்பலா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமா சேர்ந்துதான் வந்து தாவேகாவை பலூனுக்கு காத்தடிச்சிட்டு இருக்காங்க. திமுகவோட ஓட்டுக்களை தாவேகா பிரிக்க போறதுன்னா அதோட லாபம் வந்து கொஞ்சமாவது என்டிஏக்கு வராதா? வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தாவேகா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் ஆரம்ப காலகட்டத்துல நாத்தாகா ஓட்டுகள் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் விக்டிமா இருந்திருக்க போறது. அதனாலதான் சீமான் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டகால மீட்டிங் முடிஞ்ச உடனே கண்ணாபின்னு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம ஓட் பேஸா அங்க கலைய போறது அப்படின்னு. அதுதான் நடக்க போறது. அவர் போன தடவை 8 வாங்கினார், இந்த தடவை 8 எல்லாம் வாங்க முடியாது சட்டமன்ற தேர்தலில். பட் அவருடைய இருக்கிற ஒரு 5-6% அப்படின்றதுல வந்து நிறைய சேதாரம் ஏற்பட போகின்றது. அது தாவேக்கா பக்கம் போக போகுது. அடுத்தது வந்து விசிகாவுடைய வாக்குகள். இதை வந்து திரும்பவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி போறவங்க எல்லாம் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் அப்படின்னு பதறிங்க சொல்லிட்டாரு அவரு. நாத்தாகா வாக்குகள் வந்து திமுகவுக்கு எந்த டேமேஜும் கிடையாது, அங்கேருந்து அங்க போகுது, அவ்வளவுதான். வேற விசிகா வாக்குகள் அப்படின்றது வந்து திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகள். சார் விசிகாவுக்கு என்ன சார் ஓட்டு இருக்கும், என்ன சார் மானிமா இல்ல சரி மக்கள் நல கூட்டணி அதுல இருந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, அங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கன்றது இஷ்யூ கிடையாது. அங்க எனி கிவன் டே ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல இருந்தாருன்னு சொன்னா திரும்ப அவர்களால ஒரு 8-12% ஓட்டை ஸ்விங் பண்ண முடியும். அதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். ஆனா யானைக்கு தன் பலம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பலத்துக்கு ஏத்தா மாதிரி வந்து அவரு சீட்டு வாங்கறது இல்லை, அது வேற விஷயம். அப்போ அதுல கணிசமான வாக்குகள் அது வந்து தாவேகா பக்கம் போகும். இப்போ அடுத்தது இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் பதிவாகிற வாக்குகள்ல 35% நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க தான் வந்து வெற்றி தோல்வி அப்படின்றதை தீர்மானிக்கின்றார்கள். மீதி ரெஜிஸ்டர் பதிவாகின்ற 65% வாக்குகள் வந்து கட்சி வாக்குகள். அதை வந்து தலையிட இருந்தாலும் அவங்களால வேற பக்கம் எடுக்க முடியாது. சோ இந்த 35ல ஒரு கட்சியோ கூட்டணியோ ஜெயிக்கணும் அப்படின்னா மும்முனை போட்டி அப்படின்னும் போது 3 முனையும் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் 35% அப்படின்றத வச்சு ஓரளவுக்கு நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். மத்தபடி மும்முனை போட்டியில 35 பத்தாது. அப்படி அந்த 35 வரணும் அப்படின்னு சொன்னா விசிகால இருந்து கொஞ்சம் நாத்தாக்கால இருந்து கொஞ்சம் வரப்போகுது. பட் அந்த கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ்ன்ற டேக் உங்ககிட்ட இல்ல தாவேகா பக்கம். நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல எத்தனை பேர் 35%? 35 பேரும் நீங்க வாங்கிறீங்களா? யாராலையும் முடியாது. சோ அப்ப என்ன ஆகும், அந்த பக்கம் அதிமுக வந்து ஆல்ரெடி ஒரு 20% இப்ப வச்சுக்கலாம், ஆர் 18 to 20%. பாஜக ஒரு 3%, 21 இருக்காங்க. எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்க? 30% போறீங்களா?
போன பார்லிமெண்ட் தேர்தல்ல அவங்க வந்து ஒரு 8% 11% வரைக்கும் வந்ததா நமக்கெல்லாம் கணக்கு வந்தது. ஒண்ணு அந்த கணக்கு அது போன எலெக்ஷன் ஏங்க அவங்க கட்சியில இருக்கவங்களே வந்து ஐயா அதெல்லாம் தப்பு அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆடுன்ற மாதிரி எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு தலைவரே சொல்லிருக்கிறாரு. நீங்க என்னடா 11% சொல்றீங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா டேபு, ஐயோ அதெல்லாம் தயவு செஞ்சு பேசுறாதீங்க அப்படின்வாங்க. நாங்க 3ோட நிறுத்திக்கிறோம். ஏன் அவ்வளவுக்கு அதிகமா ஆசைப்படுறீங்க? அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்ட அரசியல்வாதி உருப்பட்டதில்லை அப்படின்னு ஒரு புது பஞ்சு டைலாக் சொல்ல வேண்டியதுதான். அந்த 35% நியூட்ரல் வாக்குகள் அப்படின்றது வந்து அத்தனையும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது சிவா. அப்படியே பல பக்கங்கள்ல போகும். அதிமுக பக்கம் போகும், அதுக்கப்புறம் தாவேகா பக்கம் போகும், திமுக பக்கமும் போகும். அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க வந்து புதுசா ஏதாவது ஸ்கீம் எடுத்துட்டு வருவாங்க, 1000 ரூபாங்குவாங்க, 2000 ரூபாங்குவாங்க அப்படின்வாங்க. நாங்க கூட எல்லாம் சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோ முதியவர்களுக்கு சோலை அது இன்னும் ஒண்ணு போட்டாங்களே, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த காலையில வந்து டிஃபன் கொடுக்குறோம் அப்படி இப்படின்லாம் அவங்க சொல்லும் போது அதனால நியூட்ரல் ஓட்டர்ஸ் அங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நேற்று கூட டிவிக்கு பண்ணிருக்காங்க டீச்சர்ஸ்க்குலாம். அது வந்து ஆக்சுவலா ரெகுலரா நடக்கிற விஷயம். ஆனா ஒரு சில பத்திரிகைகள்ல அது மிகப்பெரிய சாதனை மாதிரி போட்டு வச்சாங்க. சமீபத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட தான் சொல்ல வரேன். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏத்தினாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஏத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏத்தும் போது இந்த மாதிரி யாரும் பெருசா போடல. சோ என்ன ஆகும், தாவேகா இங்க இல்ல அப்படின்னு சொன்னா இட்ஸ் a direct fight between ஏடிஎம்கே, என்டிஏ அண்ட் டிஎம்கே. ஆமா. சோ அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், இதை 2 பேரும் எவ்வளவு ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தாவேகா இங்க வந்துருச்சு. அதனால இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சோ அவங்க பெருசா வந்து ஒரு மொமெண்டம் பார்க்க முடியாது. அதனால அவங்க ஓட் ஷேர் பெருசா ஏறாது. இங்க ஒரு கட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காலத்துல இந்த மொபைல்ல ரேட் கட்டர் போடுற மாதிரி. சோ இது அட்வான்டேஜ் டிஎம்கே தான், தாவேகா தனியா நிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த எஸ்ஐஆர் பற்றி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஸோ அதை குறித்து ஒரு நெகட்டிவான கருத்தை டிஎம்கே, இந்த இந்திய அலையன்ஸ், அப்புறம் வந்து தாவேகாவும் சேர்ந்து அது ஒரு நெகட்டிவான ஒப்பீனியனை பரப்புறாங்க. இதனால வந்து அவங்க என்ன அரசியல் லாபம் வரும்னு பண்றாங்க? ஏன்னா அரசியல் கட்சி பொதுவாக தனக்கு லாபம் வரும்னு தான் ஒரு வேலையே செய்யும். இது அவங்களுக்கு அரசியல் லாபம் வருமா, இல்லாட்டி எஸ்ஐஆர் உண்மையிலேயே வந்து பாதகத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம்? ஒன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ஆன்லைன்ல வந்து எஸ்ஐஆர் சப்மிட் பண்ணலாம் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிருந்தேன். அப்போ வந்து ஓட்டர் லிஸ்ட் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு என் பேர் எங்க இருக்குது, எங்க அப்பா பேர் எங்க இருக்குது அப்படின்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கு. என் பையனுக்கு வந்து வேற இடத்துல இருக்கு, அதையும் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஒரே பேர்ல சீரியல் நம்பர் உதாரணத்துக்கு 118, 119 அப்படின்னு, 120, 121 அப்படின்னு. இது வந்து 118, 110 இந்த நம்பர்ன்றது வந்து நான் தோராயமா சொல்றேன், எக்ஸாக்ட் கிடையாது. 118, 119 அப்படின்றது 2மே ஒரே பேர், கணவர் பேர் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி 120, 121 அப்படின்றது ஒரே பேர், ஒரே அட்ரஸ், பக்கத்துல வரிசையா இருக்கு. அண்ட் எலெக்ஷன் கார்டு வந்து 2 நம்பர் டிஃபரெண்ட் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ஸ்டன்சஸ் நான் எடுத்து பார்த்தேன். எப்படிங்க இங்க ஒண்ணு இருக்குது, வேற ஒரு தொகுதியிலயோ இல்ல வேற ஒரு பூத்திலயோ இருக்குது அப்படின்னு சொன்னா கூட ரைட்டு, இங்க இருந்திருப்பாங்க, அவங்க போயிருப்பாங்க, இதை டெலிட் பண்ணாம விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரே தெரு, அது வந்து வீட்டு நம்பர் வாரியா தான் அது வரும். பக்கத்து என்ட்ரி ஒரே பேரா இருக்குது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏன் நீங்க வந்து தப்பு இதெல்லாம் தப்புன்னு குதிக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கிரவுண்ட் லெவல்ல இருக்கவங்களோட யோசிச்சு அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, மேல டாப் லெவல்ல இருக்க ஆபீசர்ஸ் மட்டுமே இதுதான் பண்ணணும் அப்படின்னா, அங்க கீழே இருக்கவங்க இது வந்து பல அரசு அலுவலகங்கள்ல நான் பார்த்து வெறுத்து போன விஷயம். பாஸ் ஒண்ணு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா பாருங்க, இதுல இவ்வளவு சிக்கல் இருக்குதுங்க, இதுல இப்படி பண்ணணுங்க அப்படி பண்ணணுங்கன்னு சொல்றதுக்கு 90% பேருக்கு வந்து தைரியம் கிடையாது. நான் வந்து மீட்டிங்ல பண்ணுமா எங்க பாஸ் ஏதாவது சொன்னா எல்லாம் எஸ் மேம் நான் மட்டும் சொல்ல இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, இட் இஸ் அகைன்ஸ்ட் ரூல்ஸ்ங்க அப்படின்னு. அப்புறம் வெளில வந்து கலீக்ஸ் என்னங்க சொல்லுங்க, நீங்க முடியாது, இது செஞ்சா தப்பா இல்லையா? ஆமா. அப்புறம் ஏங்க மாங்க தலையாட்டுற? இல்லங்க மேடம் சொல்லிட்டாங்க. லூசாடா நீ, உனக்கு தெரியலடா வாட் இஸ் ரூல் அப்படின்னு. அப்புறம் எப்படி நான் வந்து தலையாட்டு வர இல்ல, அப்புறமா போய் நிதானமா சொல்லலாம். மூஞ்சிக்கு எதிர்க்க சொன்னா பின்னாடி போய் நிதிக்க சொல்லுவியா நீ, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். பட் இந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த ஆதார்ல இருக்க பேரும் அதுல இருக்க ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றாங்க. இங்க சிக்கலே நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல இதுதாங்க. அங்க வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சர்நேம் இருக்கு. நமக்கு இங்க சர்நேம்ன்ற கான்செப்டே கிடையாது.
ஆனா பாருங்க, இந்த பேன் ஆகட்டும் இல்ல பாஸ்போர்ட் ஆகட்டும், இந்த இது மாதிரி எல்லாம் வந்து இந்த சர்நேம் அப்படின்னு கொண்டு வந்து விட்டு சர்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப என்ன ஆகும், ஆதார்ல ஒரு பேர் இருக்கும், எலெக்ஷன் கார்டுல ஒரு பேர் இருக்கும். ஆர் ஈவன் அதர்வைஸ் நீங்க பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த எக்ஸ்பேண்டட் இனிஷியல்ஸ் இதத்தான் வந்து சர்நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க பாஸ்போர்ட்ல. ஆனா ஆதார்ல அப்படி இருக்காது, இனிஷியலோட தான் இருக்கும். என் ஒய்ஃபுக்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. பேன்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் பேரை போடுறேன், இன்வேரியபிளி அப்பா பேரை தான் போடுறேன் பேன்ல. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆதார்ல ஹஸ்பண்ட் நேம். இப்ப பேனும் ஆதாரும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்தா பேர் ஒத்து வரல அப்படின்னு வெளில வந்துச்சு. அவ்வளவுதான். அப்புறம் நான் சொல்றது பாருங்க, இது ஏன் தப்பு கிடையாது. நீங்க பேன்ல வந்து அப்பா பேரை போடுறீங்க, ஆதார்ல ஹஸ்பண்ட் பேரை போடுறீங்க, அதுக்கு நானா பொறுப்பு? இதை வந்து நீங்க லிங்க் பண்ணா பண்ணுங்க, பண்ணாடி போங்க, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்புறம் ஏதோ மேனுவலா அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால எஸ்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஆதார்ல இருக்கா மாதிரி உங்க எலெக்ஷன் கார்டுல அந்த பேரை திருத்தணும். அண்டு நிறைய நேரங்கள் அது சுத்துது. நானே அந்த எஸ்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முதல் தடவை அதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தா இந்த 2002, 2005 இப்பதான் வந்து ஏதோ ரிவைஸ்டு கைட்லைன்ஸ், அதெல்லாம் ரிலாக்ஸ்டு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ட்ரை பண்ணும்போது அது இல்ல. சரிட்டு நான் ஏதோ முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க 2002 எங்க இருக்குலாம் தெரியல, நான் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட்னு போட்டா அப்படியே ஹேங் ஆகி நிக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இது வந்து மஸ்ட். சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது, தேவையில்லாம இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக மக்கள் மனசுலயே ஒரு கடுப்பு வருது, இப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த நேரத்துல அந்த மாநிலத்தில் இருக்க ஆளுங்கட்சியோ இல்ல மற்ற கட்சிகளோ இந்த எஸ்ஐஆரை பார்த்து குறை சொல்லும் போது, ஆமாப்பா இது பாட்டு இருந்துட்டு போது, இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுனுக்கிறான், அவன் பேர் 2 இடத்துல இருந்தா என்னப்பா, 2 பேரா இருக்கான், ஒருத்தன் தானே ஓட்டு போட போறான், இப்படின்னு தான் மக்கள் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றது, எந்த விதமான ஹிக்கப்ஸும் இல்லாம அதை எப்படி கொண்டு வருது அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் யோசிக்கணும். அதுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருக்கவனோட டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் இன்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுங்க, அதை வந்து இப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்க. அந்த ஆளுங்க மேல கீழே 2த்துக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கணும். இவங்க ப்ராப்ளத்தையும் புரிஞ்சுக்க தெரியணும், அண்ட் சைமல்டேனியஸ்லி அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதும் தெரியணும். சுலபமா இதை கன்வே பண்ணா அங்க மேல இருக்கவங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு நெகட்டிவ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களால வந்து டிஃபென்சிவா தான் ஆட முடியுதே தவிர அஃபென்சிவா ஆட முடியல. இப்ப புரியுதுங்களா பிரச்சனை எங்கன்னு? கண்டிப்பா புரியுது. சோ நீங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி கொஞ்சம் வந்து டச் பண்ணீங்க. சோ அவங்க நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு அவங்களுடைய ஐடியாலஜிக்கா இல்லாட்டி எமோஷனல் பிராண்டிங்கா? ஏன்னா ஐடியாலஜிக்குன்னா அந்த ஓட்டை வந்து அவங்கள்ட்ட குறையக்கூடாது, அவங்கள்ட்ட தாவாக்காக்கு போகாது. அதே சமயத்துல சீமானை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து எதிர்காலத்துல ஒரு ரியலிஸ்டிக் சிஎம் கேண்டிடேட் ஆவாரா இல்லாட்டி எப்பயுமே ஒரு ப்ரொடெஸ்ட் லீடரா மட்டும்தான் இருப்பாரா? என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனாதாக்காக்கு விழுகின்ற வாக்குகள்ல குறைந்தபட்சம் ஒரு 50% வாக்குகள் 10% ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 5% அப்படின்றது நோட்டாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஆர் இப்ப இருக்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மேல இருக்கின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஆங்கர், இதன் காரணமாக வருகின்ற வாக்குகளா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஐடியாலஜி அப்படின்னு சொல்றீங்க, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு, அதுவே முதல்ல பிரிவினைவாதம், அதை விட்டு தள்ளுங்க. அவர் வந்து வாக்குறுதிகள், அவர் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத விஷயமா இருக்கும். நான் கைது போட்டு கொடுத்தா ஃபாரின்ல வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, எப்படி சார் கொடுக்குறாங்களா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்ப 4 பேர் அங்க போயிட்டு அண்ணே கைது போட்டு கொடுங்கண்ணே, எனக்கு வந்து கனடால, ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். அண்ட் இப்ப சொல்லுங்க, அவருடைய தொண்டர்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி தாவேகா தொண்டர்கள் மாதிரி கிடையாது. எங்க ஹீரோ என்ன சொன்னாலும் நம்புறோன்றதுக்கு இது ஒரு தவறான நெகட்டிவ் சொல்ற நாம் தமிழர் தொண்டர்கள்லாம் வந்து ஒண்ணும் தெரியாதவங்க. நோ அவங்க எல்லாம் நிறைய படித்தவர்கள், அப்படித்தான் இருக்காங்க சிவா. நான் வந்து நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருக்கேன். நான் சும்மா வந்து படிக்காதவங்க எல்லாம் கிடையாது, நிறைய படிச்சவங்க, ப்ரொஃபஷனல்ஸ், என்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க, எல்லாம் நாம் தமிழரோட. ஆனா வெறும் இவர் பேசுறத மட்டும் வச்சுட்டு அவருக்கு பின்னாடி யாருப்பா மாடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு, அவங்க பின்னாடி வரவங்க யாரு அப்படின்ற மாதிரி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். சோ அவங்களே இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்குன்னு தலையாட்டுறாங்களா, அதுதான் நான் சொன்னேன் இப்ப இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கின்ற ஆங்கர், அதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு. பட் அது எவ்வளவு நாளைக்கு சஸ்டைன் ஆகும் சொல்லுங்க? அப்படியே கொஞ்ச நாள் உடனே இந்த கோவம் எல்லாம் தணிஞ்சிடும். அந்த பேட்ச் they will move on. புதுசா ஒரு பேட்ச் வரும். காலேஜ் ஹாஸ்டல் வந்து என்னைக்குமே வந்து ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து சீமான் அவர்களுடைய அரசியலை நான் பாக்குறேன். இப்ப அதே மாதிரி நம்ம பிஜேபியும் டச் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பிஜேபியில வந்து அவங்க ப்ராப்ளம் என்ன? அவங்க
இதனால அவங்க கேடர் ப்ராப்ளமா, இல்லாட்டி லீடர்ஷிப் ப்ராப்ளமா, இல்லாட்டி அலையன்ஸ்னால இப்படி நடந்துக்கிறாங்களா? என்ன ப்ராப்ளம் பிஜேபி கிட்ட? இப்ப கூட பீகார்ல பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க இன்னைக்கு. பீகார்ல ஜெயிச்சே ஆகணும். ம். அப்படி இல்ல அப்படின்னா மத்தியில ஆட்சி கவிழ்ப்பதற்கான முயற்சிகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா நடத்திடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பரவாயில்லையா? இல்ல நான் கேட்கறது என்னன்னா, பீகார்ல தோத்து போனாங்கன்னு சொன்னா அப்போ இந்த பக்கம் ஜேடியூல இருந்து இழுக்கிறது, சந்திரபாபு நாயுடு கட்சியை இழுக்கிறது, இந்த ஆட்சியை கவுத்துட்டு ராகுல் காந்தி வரணும் அப்படின்றத ரொம்ப விகரஸா ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ம். சோ அதுதான் டூ ஆர் டை பேட்டில். ஆனா அங்க சரண்டர் ஆகல. ஜேடியு கிட்ட பாதி தானே போனாங்க. ஆமா. சரிங்க, எங்களுக்கு வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். நீங்க எனக்கு 50 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க அலையன்ஸ்ல இருங்க, போகாதீங்க அப்படின்னு ஜேடியு கிட்ட சொல்லல. ம். சரி, இப்ப பீகாரை விட்டுட்டு நேரா தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டுல நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் எந்த விதமான இம்பாக்டும் கிடையாது நேஷனல் லெவல்ல. ஜெயிச்சாதான் ஒன்னா புதுசா எல்லாம் யோசிப்பாங்க, எப்படா தமிழ்நாட்டுல ஜெயிச்சிச்சு பாஜக அப்படின்னு. தோத்ததுன்னு சொன்னா ஸ்டேட்டஸ்கோ அப்படியே இருக்க போகுது. ஒண்ணு திமுக இல்ல அதிமுக. நீங்க பிக்சர்ல இல்ல, அப்படிதானே இருந்தது. வேரஸ் நீங்க தனியா நின்று உங்க ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது யார் ஒண்ணா ஆட்சிக்கு வரட்டும், திமுக வருது இல்ல அதிமுக வருது, வாட்டவர், இங்க யார் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேரஸ் பீகார்ல உங்களை தவிர யார் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. சோ பிரச்சனை இருக்க இடத்துல சரண்டர் ஆகல. பிரச்சனையே இல்ல, இங்க வந்து நீங்க போட்டி போடாம எல்லாம் வந்து ஊருக்கு போங்கப்பா, இல்ல வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு போங்கப்பா தமிழ்நாடுல இருக்கவங்களா, ஏன்னா ஒன்னா நடக்க போகுது இல்லையா அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற இடத்துல நீங்க ஏன் சரண்டர் ஆறீங்க? அமித்ஷா அவர்களை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அவருக்கு இதெல்லாம் தேவையா? இந்த அளவுக்கு அவரை காக்க வைக்க வேண்டியதோட அவசியம் என்ன? இது மட்டும் எனக்கு யாராவது பதில் சொல்லுங்கன்ற யாரும் சொல்லலாம். உங்களுக்கு பதில் வருதா பார்ப்போம் இந்த இன்டர்வியூ கேட்டுட்டு. சார் இப்போ வந்து அடுத்து கொஸ்டினோட இதை பேரடிமை கொஞ்சம் மாற்றலாம். ஸோ இந்த நாட்டோட பெரிய பொலிட்டிக்கல் மித் என்ன சார்? ஒருவேளை தேசிய கட்சிகளுக்கு தான் தேசப்பற்று இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மித்தா? சில பேர் இதை என்கிட்ட கேட்குறாங்க. அப்படி இல்ல, இன்னைக்கு வந்து தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் மங்கி போய்விட்டது. தேசிய கட்சிகளுக்கும் தேசப்பற்று இல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு தேசிய கட்சிகள்னு சொல்லிக்கிற ஒரு சில கட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதனால வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் அப்படின்னு தான் சொன்னாரு. அதுல அதையே நான் பிஜேபிக்கு தான் தேசப்பற்று இல்ல, மற்ற கட்சிகளுக்கும் அந்த தேசப்பற்று பாசிபிள்னு சொல்ல வரீங்க? இல்ல, பிஜேபிக்கு அது ஓரளவுக்கு இருக்கின்றது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. மற்ற கட்சிகளுக்கு இருக்கான்றது சந்தேகமா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை வந்து நான் வந்து மறுபடியும் ஆதாரத்தோட தான் சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனாவோட பிரச்சனை நடக்கும்போது வந்து சீனாவுக்கு ஆதரவா இவங்க வாய மூடிட்டு இருப்பாங்க. 62 யுத்தத்தும் போது சீனாவுக்கு ஆதரவு, எதிர்ப்பு, சோவியத் ரஷ்யா ஆதரவுன்னு உடைஞ்சது தானே சிபிஐ சிபிஎம். ஒன்னா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிங்க உடஞ்சதுன்னு உங்களை போய் கேளுங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு வந்து இந்தியா தான் அந்த ஃபார்வர்டு இது அப்படின்ட்டு வந்து சீனாவை சீண்டி விட்டாங்க. அதனால சீனா அடிச்சது, இந்தியா தான் முதல்ல தாக்குதலை ஆரம்பித்தது அப்படின்ட்டு சீனாவுக்கு ஆதரவா கொடி பிடிச்சவங்க தான் இன்னைக்கு சிபிஐ மார்க்சிஸ்ட் இருக்காங்க. அன்னைக்கு சோவியத் ரஷ்யாவின் நிலைப்பாடு எடுத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. இதுதான் அந்த கட்சி ரெண்டாவதுக்கு காரணம். அதே மாதிரி அங்க வந்து பார்டர்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு ராகுல் காந்தி வந்து சைனீஸ் எம்பசிக்கு போறாரு. எதுக்குங்க அங்க போனாங்கன்னு கேட்டா முதல்ல போகவே இல்லைன்னா, அப்புறம் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சோன்னே இல்ல என்ன ஏது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு போனேன் அப்படின்றாரு. நீங்களும் நானும் எழுத்து வீடு, நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை வந்துருக்குது. இப்ப என் பையன் உங்க வீட்டுக்கு வந்து என்னங்க சிவா அங்கிள் என்ன பிரச்சனை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா அந்த பையனை வீட்டுல சேர்ப்ப நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பேருக்கு வாய்க்கா தகராறு போய் இருக்குது. நீ அவங்க வீட்டுல போயிட்டு அவங்ககிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கேட்கணும், என்ன கேக்குது என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதான? கேட்பனா மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது சைனீஸ் எம்பசில போயிட்டு நான் இன்ஃபர்மேஷன் கேட்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு கேவலமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளதான் மகா முட்டாளா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது புரியலையா? நீங்க வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தேசப்பற்று இருக்காங்க வேற கேக்குறீங்க. நீங்க இன்னி வரைக்கும் நீங்க சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து ஏதோ அக்ரிமெண்ட் போட்டீங்களாமே அப்படின்னு எல்லா கட்சியும் முக்கியமா பாஜக உள்ளிட்ட அந்த என்டிஏல இருக்கவங்களா சொல்லிட்டு இருக்காங்களா? ஊடகங்கள் அத்தனை பேர் ஊடகங்கள் கழுதியா கத்தின்னு இருக்கிறாங்களா? இதை பத்தி ஒரு வார்த்தையாவது நீங்க பேசுனீங்களா? யாராவது கேட்டாங்களா? அவங்களாவது ஏதாவது பதில் சொன்னாங்களா? எதுக்கு அவங்களோட இது பண்ணணும்? வேற ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ஆர் காங்கிரஸ் சார்பு நிறுவனங்கள் வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டே இருந்து நன்கொடை வாங்கினா அதுக்கப்புறம் நாங்க திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. இது ஜெயலலிதா வந்து அரசு நிலத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சைனால இருந்து இம்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் பிஎம் இருக்கும்போது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. அப்ப இங்க இருக்க தொழிலெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிடலாமா? இவங்களை போயிட்டு நீங்க தேசப்பட்டு இருக்குது தேசிய கட்சிகளுக்கு ஏதோ கிண்டல் பண்ணி நிக்கிறீங்க என்ன பார்த்து. ஓகே, மக்களோட சந்தேகத்தை நான் வந்து கேள்வியா எடுத்து வச்சேன். சார் இப்போ வந்து ஹிஸ்டரியில இருந்து ஒரே ஒரு லீடரை 24 மணி நேரத்துக்கு திருப்பி கொண்டு வர முடியும்னா எந்த லீடரை நம்ம கொண்டு வரலாம் சார்? இந்திய அளவுலையா உலக அளவுலையா? இந்தியா அளவுல கொண்டு வரது மட்டும் போதாது, அவருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கணும், முழு பவர்ஸ் கொடுக்கணும்.
சரி சும்மா கொண்டு வந்து வச்சுட்டு அன்னைக்கு இருந்த மாதிரியே வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. சரி எந்த லீடரா இருக்கலாம்? முன்னாள் முதல்வர் மாதிரி சர்தார் பட்டேல் அவர்களை உயிரோட கொண்டு வந்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல முழு அதிகாரத்தோட உட்கார வைப்பாங்க. நல்ல பதில் சார். நல்ல பதில் ஏற்றுக்கொள்ள பதிலாக என்னுடைய ஆங்கிளில் இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இப்போ 2026 எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு ஓட்டர்ஸ் கிட்ட நீங்க சொல்ற விருப்பப்படுற ஒரு மெசேஜை சொல்லுங்க சார். ஐயா, நான் வந்து அந்த மாதிரி மெசேஜ் சொல்றதுக்கு எல்லாம் இல்லைங்க. வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் அப்படின்னு உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். நானு நடக்கிற விஷயங்களை சொல்றது என்னோட வேலை. அதுல இருந்து வந்து எது நல்லது எது கெட்டது, இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு முடிவு செஞ்சுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. நீங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்க என்னுடைய இதுல கூட பாத்தீங்கன்னா திருப்பி நான் சொல்றது, நாம திருந்தணும், நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும், நாம வந்து இது மாதிரி இப்படிதான் சொல்லுவேனே தவிர இவங்களுக்கு போடு அவங்களுக்கு போடு அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சார் அப்படி பார்க்க போனா நீங்க வந்து மோடி இந்த விஷயத்துல நல்லா பண்ணியிருக்காரு, அவர் அந்த விஷயத்துல நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்களா அப்படின்னா, கரெக்டுங்க. எப்பவுமே இந்த விஷயத்துல நாமும் விண்வெளி நாயகனும் ஒண்ணு. தப்பு பண்ணோம் தட்டி கேட்போம், நல்லது பண்ணோம் தட்டி கொடுப்போம். சோ யாரா இருந்தாலும் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல போறேன், தப்புன்னா தப்புன்னு சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோர்ட்ல போயிட்டு நான் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அபிடேவிட் ஃபைல் பண்ணி காசு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு இன்னைக்கு திமுகலயே ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்த்தரப்புல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அன்னிலே சொல்லியிருந்தேன், எப்பா அந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து படிச்சிட்டேன், நான் ஜட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டேன். செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கேயுமே சொல்லலை, ஏன்னா நீங்களே உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு நான் எவ்வளவு கேட்டுட்டேன். அப்ப வந்து நான் செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தமா? சோ எதுவா இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னு பாக்குறது தான் நம்ம வேலை. அதுல உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நான் வந்து இது வருகுது பாருங்க சார், இது வந்து முதல் ரக அரிசி, இது சன்னா ரக அரிசி, இது வந்து 2வது ரக அரிசி அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த மீடியா அதோட யூடியூபும் சேர்ந்துருக்கு, யூடியூபையும் இன்க்ளூட் பண்ணி நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த மீடியா வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல எவ்வளவு தூரம் இறங்குறது, திரை மறைவுல ஏதாவது நடக்கிறதா, இல்லாட்டி இந்த தமிழ் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸ் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மா, இல்லாட்டி ஒரு ப்ரோபகண்டா டூலா சமூகம் யூடியூபையும் சரி பத்திரிகை மீடியாவும் சரி அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறதா? இது வந்து இன்னைக்கு வெளிப்படையாவே தெரிகிறது. இதுல வந்து ஒளிவு மறைவு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க வந்து சோசியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் கூட இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சோசியல் மீடியான்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ என்னோட சேனல் டெய்லி பஞ்சும் வந்து பொலிட்டிக்கல் சேனல் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரா இருந்தாலும் வந்து கேள்வி கேட்பேன். அது இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. அதனால எல்லா கட்சியோட டேகும் என் மேல ஒட்டிட்டாங்க, எல்லா கட்சிக்கும் எதிரானவன்ற டேகையும் ஒட்டிட்டாங்க. சோ அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. நாம கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. பட் எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு யூடியூப் சேனல் அப்படின்னாலே அதுவும் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் அப்படின்றத ஆயிப்போச்சு. அண்டு இதுல வந்து அந்த பாக்குறவங்களும் அந்த மாதிரிதான். இப்ப நீங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் அப்படின்னா அந்த கட்சிக்கு ஆதரவா பேசுற சேனல் தான் நீங்க பாப்பீங்க. அந்த கட்சியை கழுவி ஊத்துற சேனலை போய் நீங்க ஏன் பார்க்க போறீங்க? அப்படிதான் ஆயிப்போச்சு. அப்ப எந்த கட்சி வந்து வலுவாக இருக்கின்றதோ அந்த கட்சி சார்பா நம்ம பேசணும்னா வியூஸ் வரும் அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம், அது எத்தனை பேர் வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் நான் பேசுறதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரிகைகளே வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மிரட்டுகின்றது, அதை நிறுத்திடுவோம் மிரட்டுகின்றது அப்படின்ற குற்றச்சாட்டு காலங்காலமா இருந்துட்டு வருது. ஸோ இப்ப நம்ம சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதான் அடிக்கடி சொல்றது, இந்த பத்திரிகை இது அரசியல் கட்சிகளை பாத்தீங்கன்னா இளைஞர் அணி, விவசாய அணி, மகளிர் அணி அப்படின்னு இருக்க மாதிரி பத்திரிகையாளர் அணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள்னு சொல்லிங்க அந்த கட்சி கூட்டத்துல கலந்துக்கிறது, அங்க போய் பேசுறது, ஆமா நான் அவங்களுக்காக தான் வந்து முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது, இப்படிதான் சொல்லிட்டு எப்படி பத்திரிகையாளர்னு சொல்றேன். அந்த நடுநிலை அப்படின்றத போயிடுச்சு. ஆமா, என்ன ஒரு டிபேட்ல ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எந்த சித்தாந்தம்னு கேட்டார். எந்த சித்தாந்தம்? எனக்கு சித்தாந்தத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. இல்ல நீ எந்த கட்சி அப்படின்னாரு. எனக்கு கேள்வி, ஏன்னா கட்சியில இருக்கவங்களதான் வந்து கூப்பிடணும்னு ஏதாவது சட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் என்கிட்ட ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கின்னு நீங்க வந்து நீ என்ன சித்தாந்தம் என்ன கட்சி அப்படின்னு கேட்டா, அப்ப அது சம்பந்தமா அது சார்பா தானே நீ பேசுவ. அப்புறம் எப்படி நீ உன்னை ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்க முடியும்? அப்ப நீங்களாம் ஜேர்னலிஸ்டா அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட்னா என்னன்னு கேட்டேன். எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஜேர்னல்ல வேலை செய்யறவங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிகை அலுவலகத்துல பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. எல்லாரையும் நீங்க ஜேர்னலிஸ்ட்னு சொல்றீங்களா? ஒரு வரையறை வேணும் இல்லையா, என்னன்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்க போனா நான் இந்த
யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் இன் த ஹிந்து தமிழ் திஸ் 2016 தான் நான் எழுதிட்டு இருக்கேன். நான் நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்கேன். ஸோ அப்ப நான் சொல்லிக்கலாம். ஆனா அதுக்காக வந்து என்ன இந்த சித்தாந்தத்தோட சேர்க்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு கட்சி சார்பா இல்ல வந்து ஒரு சித்தாந்தம் சார்பா அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எல்லா இடங்கள்லயும். இப்ப வந்து இதுல வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஹீரோக்கள்லாம் வராங்கல்ல, ஒரு காலத்துல நமக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்தாரு, நம்ம விஜயகாந்த்ல இருந்து எடுத்துப்போம். விஜயகாந்த் வந்த போதோ, அப்புறம் ரஜினிகாந்த் வரதா பேச்சு அடிப்பட்ட போதோ, அதுக்கப்புறம் இப்ப விஜய் வரபோதோ, இந்த பத்திரிகைகள் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள், நான் ஸ்பெசிஃபிக்கா நேமே பண்றேன், ஆனந்த விகடன் அந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? ஒரு காலத்துல இருந்த ஒரு நிலையை அவங்க மெயின்டைன் பண்றாங்களா, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துல இவங்களை ஒண்ணு தூக்கி வைக்கிறதோ இல்லாட்டி இறக்கி வைக்கிறதோ, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்றாங்களா? இந்த நியூட்ரல் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. சொல்ல போனா நியூட்ரல் பத்திரிகைகள்னு நான் யாரை சொல்லுவேன்னா சமையல் பத்திரிகைகளை சொல்லுவேன். ஜோசிய பத்திரிகைகள் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதுல வந்து இன்னார் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த மாதிரி ஆயிடும். சமையல் முழுக்க முழுக்க சமையல் பத்திரிகைகள் மட்டும்தான் இன்னைக்கு நியூட்ரலா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அதை தவிர அப்படியா பத்திரிகை இருக்கா, அதை தவிர அதுல எதுவும் போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதோட நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு வந்து பத்திரிகைகளை படிக்கிறது அப்படின்றதே குறைஞ்சு போச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சாரார் அவர்களுடைய ஆதரவு இருந்தால்தான் அப்படின்னும் போது வேற வழி இல்லை. இவருக்கு ஆதரவு இருக்கா, அப்ப அவரை பத்தி எழுதணும்னா அது விற்கும், அப்படித்தானே? ஏன்னா சர்வைவல் இல்லையா? இப்ப யூடியூபுக்கு என்ன இதுவோ அதே தான் வந்து பத்திரிகைகளுக்கும் இருக்கு. யாருங்க காசு விற்பாங்க? ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன், கூதம் இவங்களுக்குள்ள பயங்கர காம்படிஷன், யார் நம்பர் 1 அப்படி. இன்னைக்கு வந்து எல்லாம் டிஜிட்டல், அதை நான் மொபைல்ல பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. புஸ்தகம் வாங்கி படிக்கிறதுன்ற பழக்கமே இல்லாம போயிடுச்சு. ஆமா. அப்போ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சார்பு நிலை, இந்த பத்திரிகை இல்ல பொதுவாகவே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. when it is a question of survival. யாரை குறை சொல்ல முடியும் அதுல? நீங்க முழுக்க முழுக்க நியூட்ரலா இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி தான் இருக்கணும். முக்கி இத்தனை வருஷமா நான் ஓட்டி இருக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். பண்றாங்களா தெரியும், மரவிழா பண்றாங்களா, அங்கதான் ப்ராப்ளம் வருது. இப்ப நான் இவங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனை. இப்ப வந்து அதை வந்து வெளிப்படையா பண்றாங்களா, அவங்க திரைமறைவா இல்லாததா இருக்கிறதா காமிச்சோ இல்லாட்டி இருக்கிறதா இல்லாததா மறைச்சோ செய்யறாங்களா? அதாவது ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், அவங்கள வந்து ஆஹா ஓஹோன்றாங்கன்றது எல்லாம் தெரியுது. ஆனா இது உண்மையிலே இருக்கா இல்ல வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்றீங்களா அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க உண்மையில இருக்குங்க, அதான் நாங்க சொல்றோம். நீங்க வந்து எதிர் சித்தாந்தத்துல இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இது தப்பா தெரியுது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆமா, எங்க கண்ணுக்கு இவர் தான் வந்து இந்த தமிழ்நாட்டை காக்க வந்தவர் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவர் கொள்கையெல்லாம் எடுத்து பாருங்க, அவருடைய இதெல்லாம் எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்குது. உங்களுக்கு அது தெரியல, ஏன்னா நீங்க உங்க வந்து அவருடைய ஃபாலோயரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? சோ அப்ப உண்மையா இல்லையாங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதுதான் நம்மளுடைய, நாம தான் அல்டிமேட். நாம தான் வந்து என்ன ஒண்ணா சொன்னாலும் நம்பிட்டு அப்படியே தலையாட்டின்னு போனோம்னா இப்படித்தான். சோ இப்ப கடைசியா ஒரு கேள்வி, ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் முதல்வரா நியமிச்சா நீங்க எடுக்க போற முதல் 3 விஷயங்கள் என்ன? 3ல ஒண்ணுதான் சொல்லுங்க. நானே நிரந்தர முதல்வர். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு எப்போ ஒண்ணா எதை ஒண்ணா நான் எடுப்பேன். நல்ல பதில், நல்ல சாமர்த்தியமான பதில் சார். உங்களுடைய இவ்வளவு நேரம் அலோகேட் பண்ணி எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை கண்டிப்பா நன்றி சிவா, நன்றி, நிச்சயம்.